இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஏரிக்கரையை சேர்ந்தவர் ராம்குமார். இவருக்கு வயது 32. இவர் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவி கலைவாணி. அந்த பெண்ணுக்கு வயது 28. ராஜ்குமாரின் நெருங்கிய நண்பர் ஹேம்நாத். இவருக்கு வயது 30. இவர் ராஜ்குமாருடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அப்போது கலைவாணிக்கும் ஹேமநாத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் 2 பேருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது. ராஜ்குமார் இல்லாத நேரங்களிலெல்லாம் ஹேமநாத் அடிக்கடி வீட்டுக்கு வந்து இந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலைமையில்தான் கடந்த தீபாவளி அன்று மாடியில் படுத்து தூங்கப் போவதாக கூறிவிட்டு ராஜ்குமார் சென்றுள்ளார். ராஜ்குமார் மீண்டும் கீழே வந்தபோது கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்தது. நீண்ட நேரமாக கதவு தட்டியும் திறக்காததால் சந்தேகமடைந்த ராஜ்குமார் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளார். அப்போது ஹேமநாத் கலைவாணியுடன் தனிமையில் உல்லாசமாக இருப்பதைக் கண்டு கணவர் கடும் அதிர்ச்சியடைந்தார். இதனால் மனமுடைந்த ராஜ்குமார் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனையடுத்து அவர் மீட்கப்பட்டு ஆற்காடு மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலைமையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதே வேற ஒரு கணவனாக இருந்திருந்தா கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அந்த பொண்ணை கொண்டிருப்பாங்க. இவர் பாருங்க வேதனை தாங்க முடியாமல் மருந்து குடிச்சிட்டாரு. இந்த கள்ளக்காதலால் கொலை தற்கொலை நாட்டில் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.